அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். ராஜ யோகம் தரும் ராகு, ஞானத்தை தரக்கூடிய கேது. ஆம், ராகு கேது பயிற்சி இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் 2:05 முதல் ஏற்படுகிறது. 12 ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது, என்ன மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றது, எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ராகு கேதுவின் அற்புதமான நேர்மறை ஆற்றல்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் முழுதாக உங்களுக்காக பதிவு செய்துள்ளோம். இந்த பதிவை முழுதாக பாருங்கள். உங்கள் வாழ்வில் ராகு கேது பயிற்சி ராஜயோகத்தை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வரும் செப்டம்பர் 1 காலை 10:30 முதல் ஒரு மிக பிரம்மாண்டமான ராகு கேது பயிற்சியை, யாகத்தையும் ஹோமத்தையும் மந்திர ஜபத்தையும் ஏற்படுத்தி உள்ளோம். நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கான ஹோமம் அனைவருக்கும் அன்பளிப்பாக, அதாவது இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளோம். அதுல உங்க பேரையும் பதிவு செய்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய டெலகிராம்ல பதிவு செய்யுங்க. மற்றும் இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பாக இந்த ராகு கேது பயிற்சி என்று உங்க வீட்டுல என்ன செய்யணும், என்ன மாதிரி சூச்சங்களை செஞ்சால் இதன் மூலமா நமக்கு பலன் கிடைக்கும் என்ற ரகசியங்களை உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றோம். தொடர்ந்து வாருங்கள். 12 ராசிக்குரிய அத்தனை சூச்சமங்களும் ராகு கேது பயிற்சியில் என்ன நடைபெறும் என்பதை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பர்களே. ராகு கேது இதை சாயா கிரகம் என்றும் நிழல் கிரகம் என்றும் நமது முன்னோர்கள் பதிவு செய்து உள்ளார்கள். அதாவது ராகு கேதுவுக்கு உருவம் கிடையாது. சூரியன் சந்திரன் சுற்றுப்பாதையில் அவர்கள் சந்திக்கும் 2 புள்ளிகளை ராகு கேது எனப்படுகிறது. வலமிருந்து இடமாக சுற்றும் இவர்கள் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார்கள், அதாவது தங்குவார்கள். நேர் எதிர் ராசியில் நிற்கும் இந்த 2 கிரகங்களும் ஒரே நாளில் தான் பெயர்ச்சி ஆகிறார்கள். தற்போது மிதுன ராசியில் இருக்கும் ராகு ரிஷபத்திற்கும், தனுசு ராசியில் இருக்கும் கேது விருச்சிகத்திற்கும் 2020 செப்டம்பர் 1 மதியம் சரியாக 2:05 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். 2022 மார்ச் 29 வரை அவர்கள் அந்த ராசியில் தங்குவார்கள். இதில் 12 ராசிக்கும் பல்வேறு விதமான மனோநிலை, செயல்நிலையில் மாற்றங்கள் வரும். இந்த ராசி எப்படி நிழல் கிரகமாக இருக்கோ அதுபடியே ஒருவரின் வாழ்வில் இவர்கள் நிழலாய் இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை மாற்றுவார்கள். மிக முக்கியமாக மன ரீதியான விஷயங்களுக்கு இவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த தாக்கத்தை உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த பதிவில் முழுதாக பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். அருட்பெரும் ஜோதி. மேசராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவுக்கு மேசம் சேமிப்பு உயரும் என்கின்ற சூழல் இந்த 2.5 ஆண்டுகள் நடக்கும். வாக்கு பலிதம் உண்டாகும், அதாவது சரஸ்வதியின் பார்வை இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் உங்கள் நாவில் இருப்பது சரஸ்வதி என்பதற்காக. உங்கள் நடவடிக்கைகளில், அதாவது உங்களோட டே டு டே லைஃப்ல பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். இதுவரைக்கும் சோம்பலா இருந்தவங்க கூட சுறுசுறுப்பாக ஒரு துள்ளலோட இயங்கக்கூடிய
ராகு கேது பயிற்சியாக உங்களுக்கு இருக்கிறது. தனஸ்தானம் வலிமை பெறுகிறது. அதாவது தனம் அப்படிங்கிற செல்வம் உங்களுக்கு வலிமை பெறுகிறது. அதனால என்ன ஆகும்னா சேமிப்பு இயல்பாகவே அதிகரிக்கும். தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள்ல சேஃபான முறையில நீங்க, அதாவது பேங்க் அபிஷியலா இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பேங்க் மூலமா தங்கம் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல அதை இரட்டிப்பு வருமானமாக வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு மாறும். இதுவரைக்கும் குடும்பத்துல என்ன பேசினாலும் குளறுபடியில் இருந்தவங்க இனிமேல் குடும்பத்துல வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறி குடும்பத்துல இன்பம் பெருக்கெடுத்து ஓடும். ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடும். ஏற்றுமதி இறக்குமதி தோல் சிமெண்ட் இரும்பு வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அதாவது மேசராசியில ஏற்றுமதி இறக்குமதி தோல் சிமெண்ட் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகன ரீதியாகவும் அதுல சில விபத்துகள் ஏற்படலாம். அந்த தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருந்து செயல்பட்டால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சிக்கான பரிகாரம் என்னவென்றால், சங்கட சதுர்த்தி என்று தொடர்ந்து விரதம் இருங்கள். சங்கட சதுர்த்தி என்று முடிந்தால் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு எளிய பூஜையை, அக்னியை, யாகத்தை செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். விநாயகர் அகவல் தினமும் ஒரு முறையாவது படிப்பது நல்லதை ஏற்படுத்தும். சதுர்த்தி என்று அன்னதானம் தருவதும் மேசராசியை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ராகு கேது பயிற்சி மேசராசிக்கு நன்மை தரட்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். நன்மைகள் பெருகட்டும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள். சுக்கிரன் ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசியில் இருந்து இந்த ராகு கேது பலன்கள் சராசரி பலன்களையே தரும். எதையும் பிரம்மாண்டமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலம் இந்த காலம். உங்களுக்கு எந்த செயலுமே பெருசா திங்க் பண்ணுவீங்க, அதை செயல்படுத்துறதுக்கும் பெரிய அளவில் முயற்சி பண்ணுவீங்க. அதை தாராளமாக செய்யலாம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து மனம் செல்லும். அதனால எதிர்மறையான விஷயங்களை உங்க மனசை செல்லாம அமைதிப்படுத்தி செயல்படுவது, கவனமாக இருப்பது நல்லா இருக்கும். உங்களை யாராவது தூண்டி விடுவாங்க, அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு தவறான முறையில அதுல போகாதீங்க. அது உங்களுக்கு பெரும் தடைகளை தான் ஏற்படுத்தி தரும். புதிய நபர்களை நம்பி பணம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரு பேரிலையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தரதோ, அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதோ போன்ற விஷயங்களை செய்யாம இருங்க. அடுத்தது, உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். உங்க உறவுல நெருங்கின சொந்தத்துல மிக விரைவில் ஒரு அற்புதமான விசேஷம் நடக்க இருக்கின்றது. உடன் பணிபுரியும் நபர்களோட பிரச்சனைகள் குளறுபடிகள் வரும். அதனால அது தொழிலாக இருந்தாலும் வேலையா இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி ரிலாக்ஸா செயல்படுவது நல்லதை கொடுக்கும். உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்குள் வாயு சார்ந்த பிரச்சனைகள் உடல்ல வரலாம். அதாவது கேஸ் ட்ரபிளோ, எரிக்கழிப்போ, வயிறு சார்ந்த குளறுபடிகள் வரலாம். கடுக்காய் லேகியத்தை தினமும் இரவு எடுத்துக்கொண்டு சுடுதண்ணியை குடித்து விட்டு படுங்கள். இந்த பிரச்சனையை வருமுன் காட்பதை உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்பதை கவனித்து செயல்படுங்கள். உங்களுக்கான விரதம் இந்த ராகுகேது பயிற்சி தொடங்கினதிலிருந்து பிரதோஷத்தன்று மனதார விரதம் இருந்து சிவ வழிபாட்டையும் நந்திதேவர் வழிபாட்டையும் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். துர்க்கைக்கான அஷ்டகம் இருக்கின்றது. அந்த அஷ்டகத்தை நீங்கள் தினமும் படிப்பது உங்களுக்கு நல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுனம். நிதானம் நிதானம் மிதுன அன்பர்களே, நிதானமாக இருக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மன நிம்மதியையும் மன ஆனந்தத்தையும் மன தெளிவையும் ஏற்படுத்தி தரும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய காலம் இக்காலம். பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். எதிரி தொல்லைகள் குறைய ஆரம்பிக்கும். சத்ரு சங்கார மூர்த்தியான திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் ஒரு சிறு காணிக்கை எடுத்து வையுங்கள். வாய்ப்பு இருக்கும் போது முருக பகவானிடம் போய் சரணாகதியாகி வழிபட்டு வாருங்கள்.
கனவுகள் அதிகரிக்கும், அதனால தூக்கம் தடைவிடும். அதனால கவனமாக இருங்க. நைட்டு படுக்க போகும்போது ஒரு சுத்தமான பால்ல கொஞ்சமா கசகசாவை கலக்கி குடிச்சிட்டு படுங்க. தூக்கம் நிம்மதியாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. அனாவசியமான செலவு அதிகரிக்கும். ஆதலால் தான தர்மங்களில் சுப காரியங்களில் உங்கள் செலவுகளை செய்வது நலம். பண விஷயத்தில் எச்சரிக்கை எச்சரிக்கை. சொத்து வாங்குவதில் மிக மிக கவனம் இருங்கள். ஆனா டாக்குமெண்ட் ரிலேட்டடா ஏமாறக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கு. வாகனங்கள், பிரயாணங்கள், டிராவல் அதிகரிக்கக்கூடிய காலம். வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கு. வேலையில் இருப்பவர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற உங்களுக்கே தெரியாம இந்த 2.5 ஆண்டுகள்ல நீங்க ஏதோ ஒரு துறையை சார்ந்த தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கான எளிய பரிகாரங்கள்: விஷ்ணு சகஸ்கர நாமத்தை தினமும் படியுங்கள். விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதம் பெருகி வாழ்வு சிறக்கும். ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறி செல்வ செழிப்பு ஏற்படும். உளுந்து தானம் ஒவ்வொரு மாதமும், தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது அந்த 1ஆம் தேதி உளுந்து யாருக்காவது தானம் தாருங்கள். ஒரு 5 கிலோ 100 கிராம். பைரவர் எந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி, குருவாய் பைரவர் வந்து உங்களுக்கு வழிநடத்துவார். மிதுனராசி அன்பர்களே, நிதானமாய் வெற்றியை காணப்போகிறீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்வு வளமாகும், வாழ்வு வளமாகும். வாழ்க பணமுடன். அடுத்ததாக கடகராசி அன்பர்கள், வாழ்வில் நல்ல மாற்றம், நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி வரக்கு முன்னாடியே வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ஆம், குருவின் ஆசீர்வாதம் கடகராசிக்கு பெருகிருக்கிறது. குருவின் பார்வை என்றுமே கோடி நன்மைகள் தான். சிந்தனையை குறிப்பது 5ஆம் இடம் என்பதால் வீண் குழப்பம், அனாவசிய சிந்தனைகள் ஏற்படும். கடகராசியில் இந்த குளறுபடிகள் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். நவம்பர் குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஆன்மீக நாட்டம், பக்தி யோகம், கடவுள் வழிபாடு, விரத வழிபாடுகளை இயல்பாகவே நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்குது, ரொம்ப நாளா தடையா இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எதிர்பாராமையே மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். காரிய தடைகள் சரியாகும். கேதுவால் தடுமாற்றம், ராகுவால் சுகம் ஏற்படும். ஆம், உங்களுக்கு கேது பகவானால சில தடுமாற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா ராகு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரால சுகமான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். நிதி நிலை, பினான்சியல் ஸ்டேட்டஸ அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த காலம். பணவரவு தடைகள் இல்லாம வரும். பணமே வாவான்னு பாட்டு கூட பாடக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடன் சுமை நிச்சயமா சரியாகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடன் சுமை நிச்சயமாக சரியாகும். அதனால் பணம் சம்பாதிப்பதையும் பணம் தெளிவாக பயன்படுத்துவதில் கவனம் இருந்தால் இந்த 2.5 ஆண்டுக்குள் கடன் உங்களுக்கு காணாமல் போகும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பௌர்ணமி என்று நலம் பவிக்கும். தேவாரத்தையும் திருவாசகத்தையும் ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது படிப்பது நன்மையை பெருக்கும். சங்கட சதுர்த்தி அன்று ருண விமோசன கணபதி யாகத்தை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் 2.5 ஆண்டுகள் கோடி கோடிய கடன் இருந்தாலும் அது காணாமல் போய் நன்மையை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்வு நிச்சயமாய் கடகராசிக்கு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ராகு கேது பயிற்சி. நலம் பெருகட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன் கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்தது சிம்மம். சிம்மம் என்றாலே சிங்கம். ஆவணி மாதத்தில் சிம்மராசியில தான் ஆல்ரெடி சூரிய பகவான் இருக்கிறாரு. இந்த காலத்திலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடைபெறுவது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி காலம். சிம்மராசி அன்பர்களுக்கு பணி சுமை பெருகும். புது புது சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை செயல்படுத்த பணவரவும் செல்வங்களும் உங்களுக்கு மேம்படும். பிரச்சனை என்ன வந்தாலும் சரி எளிதா சமாளிப்பீங்க. அந்த பிரச்சனையே தாண்டி அடுத்த கட்ட வாழ்வியல் முன்னேற்றத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு சுத்தமான வலம்புரி சங்கை வாங்கி அந்த வலம்புரி சங்கை பூஜை செய்து வழிபாடுகளை செய்வது இந்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் செய்வது, தேவையில்லாத பிரச்சனையை வாங்கி போய் இழுத்துக்கிறது, அதெல்லாம் பண்ணாம அமைதியா இருங்க. குரலை உயர்த்தாமல் இருங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போதுங்க. தைரியமா செயல்படுங்க. வெற்றி சிம்மராசிக்கு கிடைத்தே தீரும். கொஞ்சம் உடல் ரீதியா பிபி அதிகரிக்கும், பிளட் சுகர் அதிகரிக்கும். அதனால டென்ஷனா இருப்பீங்க, பதட்டமா இருப்பீங்க. ஏன்னா நிறைய செயல்படுத்துறங்காட்டி. அதனால இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதற்குரிய இயற்கை முறையான உணவுகளையோ மருந்துகளையோ எடுத்துக்கொள்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தினமும் 2 முறை குளிக்க ஆரம்பிங்க. 5 நிமிடங்களாவது கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை சரவேஸ்வரர் வழிபாட்டை செய்வது நல்ல மாற்றத்தை தரும். ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் அன்னதானம் செய்யுங்கள். பொங்கல் செஞ்சு அன்னதானம் கொடுங்க நிறைய பேருக்கு. செவ்வாய்க்கிழமை முருக பகவானுக்கு விரதம் இருந்து மனதார முருக பகவானை வழிபாடுகளை செய்யுங்கள். நல்ல மாற்றம் நிச்சயமாகவே சிம்மராசிக்கு ஏற்படட்டும். சிம்மராசிக்கு செல்வங்கள் குவிய மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அற்புதங்கள் ஏற்படட்டும், ஆனந்தம் பெருகட்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். இனி எல்லாம் ஜெயமே. ஆம், கன்னி ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வெற்றியே பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் சரி, பெருசா என் வாழ்க்கையை சாதிக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த 2.5 ஆண்டு காலம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும், ஜெயம் பெருகும். சொத்து வாங்கும் காலம் உங்களுக்கு. மனம் தெளிவாகும். குருவின் பார்வை ரொம்ப உங்க மேல விழுகுது. அதனால எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியேற ஆரம்பிப்பீங்க. செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு குரு பார்வை படுவதால் நல்ல மாற்றங்கள் வரும். கொஞ்சம் பயப்படுவீங்க. அதனால தைரியத்தை அதிகப்படுத்திட்டு செயல்பாடுகளை செய்யுங்கள். பூமி லாபம் உண்டு. நிலமோ வீடோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல கோர்ட்ல கேஸ் போகுது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால வாஸ்து பகவானை வழிபாடுகள் செய்வது, வாஸ்து பகவானுக்குரிய பரிகார பூஜையை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முதலீடு லாபத்தை பெருக்கும். தெளிவான முதலீடை தெளிவான சூழலில் செய்யுங்கள். வாய்ப்புகள் நல்லா வரப்போகுது. அதனால நல்லா பயன்படுத்திக்கங்க. தினமும் கடுக்காயை எடுத்துக்கங்க. ஏன்னா உங்க உடம்புல வயது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சிறு நோய் வருவதற்கான சூழல்கள் இருக்கு. கடுக்காய் லேகியத்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். அமாவாசை என்று விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை செய்து அன்னதானம் செய்யுங்கள். அதே நாள் முடிந்தால் பூஜைகள் செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். புனர்பூச நட்சத்திரம் வரான்று ராமர் பகவானையும் ஆஞ்சநேயரையும் மனதார வழிபடுங்கள். அதற்கு அப்புறம் வாஸ்து எந்திர பூஜையை செய்வது உங்களுக்கு நிச்சயமான நிலப்புலங்களுக்கு பலம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். அனுமன் சாலிசா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் ஒரு முறை சொல்லுங்கள். இந்த மன பயத்திலிருந்து வெளியே வந்து வெற்றியை நோக்கி கன்னிராசிக்காரர்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். கன்னிராசிக்கு செல்வங்கள் பெருகட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். ஆனந்தம் பெருகட்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்கள். பொருளாதார சிரமம் ஏற்படக்கூடிய காலம் இது. அதனால் பொருளாதாரத்தில் கவனம் இருங்கள். உறவுகள் பிரச்சனைகள், நண்பர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். நேரு வழியில் செல்லுங்கள். நேர்வரையில் தடைகள் பல வந்தாலும் அதில் தான் நீங்கள் வெல்ல முடியும். கவனமாக இருங்கள். நேர்வழியில் செல்லும் போது சில இடத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வீண் வாக்குவாதங்களை அமைதியா கடந்து சென்றீர்கள் என்றால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சேமிப்பு குறையும். விரைய செலவு ஏற்படும். கவனம் தேவை. விரைய செலவு ஏற்படுதுன்னு நீங்க என்ன பண்ணணும்? தெளிவான இடத்துல கொண்டு போய் பணத்தை சேமிச்சு வைக்கிறது, தெளிவான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி இருந்தாலும் சேஃபா திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கும். விரைய செலவு இருக்கிறவங்க நான் எப்பயுமே சொல்லக்கூடியது, ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க. அன்னதானத்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குழந்தைங்களுக்கு கல்விக்கு கொடுங்க. ஏதாவது குழந்தைக்கு வஸ்திரதானம் வாங்கித்தாங்க. அல்லது யாக பூஜைகள் நடந்துச்சுன்னா உங்களால ஒரு சின்ன ஒரு 100 200 போட்டாலும் தவறல, கொடுத்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு நிறைய செலவு தடுக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி தரும். ஜனவரிக்கு பிறகு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் வரும். வேலையில நல்ல முன்னேற்றம் வரும். தை பிறந்த உடனே நிச்சயமா உங்களுக்கு, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு தை பிறந்த உடனே வழி பிறந்தே தீரும். உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா உடம்பு சடவாவே இருக்கும்.
தினமும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கை முறையால் உருவாக்கப்பட்ட தேயிலை டீயையோ அல்லது பூக்களால் செய்த டீயையோ தினமும் காலையில் அருந்துவது உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொள்ளு தானம் ஒவ்வொரு மாதமும் தானம் செய்யுங்க. மாதத்துல தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய 1ஆம் தேதி கொள்ளு தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மாரியம்மனையும் வேப்ப மரத்தையும் வலம் வந்து வழிபாடுகள் செய்வது மாற்றத்தை தரும். மாதம் ஒரு முறை அன்னதானம் செய்ய வேண்டும். புது ஒரு கரும்பு காமாட்சி அவன் விளக்கு என்ற விளக்கு இருக்கின்றது. அந்த புது விளக்கு ஒன்று வாங்கி அதை தினமும் வீட்டில் ஏற்றி மனதார கும்பிடும் போது குலதெய்வத்தின் ஆசை கிடைக்கும். அதனால் இந்த ராகுகேது பயிற்சியாளர்களுடைய தடையும் சரியாகி வளம் பெறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வங்கள் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்கள். செவ்வாயின் தாக்கம் அதிகரிக்கும். முருகா முருகா என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அந்த தாக்கம் உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தி தரும். பழைய நண்பர்களின் பிரிவு, புது நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இது. பொருளாதார உயர சிரமங்கள் ஏற்படும். ஆனாலும் அதை தாண்டி நீங்க உழைச்சீங்கன்னா நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது. பிறரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, பணத்தை வாங்குவதோ, பணத்தை கொடுப்பதோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. குடும்பத்துல மன அழுத்தங்கள் ஏற்படும், கவனமாக இருங்கள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தொழில் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உயர் பதவிகள் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டமான பதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக வாகன வசதிகள், பெருமைகள், சிறந்த அவார்டுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். தினமும் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்யுங்கள். ஒரு முருகன் வேலை எப்போதுமே உங்க கூட வச்சுக்கங்க. சதுர்த்தி அன்று பூஜை செய்து விநாயக பகவானை வழிபாடுகளை செய்யுங்கள். பைரவரின் எந்திரத்தை வீட்டில் வாங்கி வச்சு பைரவரை வழிபாடுகள் செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி வளம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். செல்வங்கள் பெருகட்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி பெரும் வெற்றியை பெற்றுத்தரும். ஆறுதலாகவே தொடங்கும் ராகுகேது பயிற்சி ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஏற்பட்டே தீரும். உங்கள் பிரச்சனையை விடுத்து அடுத்த பிரச்சனையை சரி செய்ய ஓடுவீங்க. உறவுகள்ல உங்களுக்கு அதிகமான மரியாதையும் மதிப்பும் தருவாங்க. ஏமாற்றம் ஏற்படும். புது புது நண்பர்களால் கவனமாக இருக்க வேண்டும். சுப செலவு செய்வது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு யாகத்துக்கோ பூஜைக்கோ சிறு சிறு காணிக்கைகளை, சிறு சிறு செலவுகளை செஞ்சுக்கிட்டுருங்க. நன்மைகள் பெருகும். அதன் மூலமாக பண வரவும் வரும். கடன் தொல்லை மறையக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம். அதனால் கடன் தொல்லை தீர்க்கக்கூடிய பயிற்சிகளில் கலந்து கொள்வதோ அல்லது ஒரு யாகத்தில் கலந்து கொள்வதோ, அதை சார்ந்த பூஜைகளை செய்வதோ நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இது ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்கள் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்க. கடன் காணாம போகும். தைரியமா இருங்க. தொழில் வியாபாரம் அபார முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் பெருகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நோய்கள் ஏதாவது இருக்குதுன்னா அது தீர்ந்துடும், காணாம போயிடும். அதனால தைரியமாக அதற்கான மருந்துகளை, இயற்கை மருந்துகளையோ உடற்பயிற்சிகளையோ இறைவனின் பரிகார வழிபாடுகளை செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வியாழக்கிழமை விரதம் இருங்கள். குரு பகவானை மனதார வழிபடுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து செயல்பாடுகளை செய்யுங்கள். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ருண விமோசன பூஜையை கண்டிப்பா செய்யுங்க. ருணம் என்ற நோயும் காணாமல் போகும். ருணம் என்ற கடனும் உங்களுக்கு காணாமல் போகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியமாக செயல்படுங்கள். வாழ்வு வளமாகும். செல்வங்கள் பெருகட்டும். தனுசு ராசிக்காரர்களை வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அடுத்தது மகர ராசி அன்பர்கள். நற்பலன்கள் சுமாராக ஏற்படக்கூடிய காலம் இக்காலம். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் நினைவாகக்கூடிய காலம் இந்த காலம்.
அதனால் உங்கள் கனவுகளையும் லட்சியத்தையும் கவனமாக வைத்து அதற்குரிய பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ச்சியாக செய்தால் மகர ராசிக்காரர்களுக்கு வளம் பெருகும், மன அழுத்தம் சரியாகி வெற்றி பெறுவீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கே தெரியாம உங்க கூட இருக்க நிறைய பேர் உங்களை குழப்பி விட்டுட்டு உங்களை தவறான பாதையில தவறான சிந்தனையில கொண்டு போயிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாம இருக்கும். ஆனா அந்த ராகு கேது பயிற்சி சரியான பாதைக்கு வருவீங்க. அதனால மன நிம்மதி சரியாகும், மனம் ஆனந்தப்படும், அன்பு பெருக்கெடுத்து உறவுகள் பலம் பெறக்கூடிய காலம். உங்களோட உடன் பிறந்தவர்களால் இனி உங்களுக்கு ஆனந்தம் சந்தோஷம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள், மிக கவனம் தேவை. தொழில் ரீதியான பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஓய்வு குறையும், ஆனால் அந்த ஓய்வு குறைய குறைய உழைப்பு அதிகரிக்கும். அதனால் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். கை கால்களில் மூட்டு வலி பிரச்சனை வரும், பல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால் சரியான வழிமுறைகளை முன்கூட்டியே செய்தீர்கள் என்றால் இந்த பிரச்சனைக்குள்ள போகாம நீங்க தப்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யுங்கள். ஸ்ரீ ராமஜெயம் என்று 108 முறை மந்திரங்களை எழுதுவது நன்மையை கொடுக்கும். தினமும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது ஆஞ்சநேயரின் ஆசீர்வாதத்தையும் ராம பகவானின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தரும். அமாவாசை என்று குலதெய்வ வழிபாட்டை செய்து, அன்மாவாசை என்று படையல் வழிபாட்டை செய்து அன்னதானம் செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் பெருக்கெடுக்கும், வாழ்வு செழிப்பாகும். மகராசி அன்பர்களே, வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன், ஆனந்தமாய் வாழுங்கள். அடுத்தது கும்பராசி அன்பர்கள். புத்தி கூர்மை சிறப்பாகி உங்களோட தெளிவு, உங்களோட செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி காலம். ஓய்வு குறையும், அலைச்சல் அதிகரிக்கும். அதனால் உடம்பு எப்பவுமே ஒரு டயர்ட்னஸோடயே இருப்பீங்க. ஆனா அதன் மூலமா வெற்றி தான் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் பாராயணம் அதிகரிக்கும், அதாவது டிராவல் ரொம்ப அதிகரிக்கும். கவனமாக இருந்து பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வைகாசி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு, தீ சார்ந்து வாகனம் சார்ந்து. அதனால வைகாசி மாதத்துல கவனமாக இருங்க. தினமும் வைகாசி மாதத்துல காலையில விநாயகருக்கு அருகம்புல் மாலை வைத்து வழிபாடுகள் செய்வது நல்லதை கொடுக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலத்துல கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். தங்கம் களவு போக, திருடு போகுவதற்கோ அல்லது மிஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. வீட்டுல தங்க நகை வச்சிருந்தீங்கன்னா கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வையுங்க. எங்கேயாவது தனியா பெண்கள் போகும்போது நகை நிறைய போட்டுட்டு போகாதீங்க, பிரச்சனை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கவனமாக இருங்க. வருமானம் பெருகும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். அதனால உங்களோட உழைப்பை முழுசா வெளிப்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரும் வெற்றியை இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை சக்கரத்தாழ்வார் வழிபாட்டை செய்வதும், சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மரை வழிபாடுகளை செய்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுதர்சன அஷ்டகத்தை தினமும் படிப்பது உங்கள் வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அன்னதான வழிபாட்டை செய்யுங்கள். குபேர எந்திரத்தை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து அந்த குபேர எந்திரத்தை தினமும் வழிபாடு செய்வது பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பயன்படுத்தி வளம் பெறுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். மீனராசி அன்பர்களே, சாதனைகள் செய்யும் காலம். சோதனைகள் எல்லாம் காணாமல் போய் எங்கு சென்றாலும் வெற்றி மட்டுமே பெருகக்கூடிய காலம் மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது, வந்து விட்டது. தைரியம் பெருகும். மாற்று மதத்தார்களால் உங்களுக்கு நன்மைகளும் நட்பும் கிடைக்கக்கூடிய காலம் இது. வீட்டில் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். உங்கள் வீட்டில் மிக விரைவில் ஒரு நற்செய்திகள் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனையில் குறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அதாவது நிலம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, வீடுகள் விற்பனைகள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி இந்த 2.5 ஆண்டு காலம் நடைபெறக்கூறு. அதனால அதை பயன்படுத்தி உங்க உழைப்புல கவனம் வைங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஸ்கின் அலர்ஜி ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தெளிவான முன்கூட்டியே சூரிய வழிபாடுகள் செய்வது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது போன்ற விஷயங்களை மீனராசிக்காரர்கள் செய்வது நல்லதை ஏற்படுத்தும். வராகி அம்மன் வழிபாட்டை
ஒவ்வொரு மாதமும் செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அபிராமி அந்தாதியை தினமும் படியுங்கள், நன்மைகள் பெருகும். ஆடை அன்னம் தியானம் செய்யுங்கள், தியானம் செய்து தானம் செய்யுங்கள், நன்மையை ஏற்படுத்தி தரும். பைரவர் எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்து அந்த பைரவர் எந்திர வழிபாட்டை செய்யுங்கள். எல்லா வளமும் எல்லா நலமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே பெருகும். மீனராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். அன்பர்களே, உங்கள் ராசிக்குரிய சூட்சமமான பரிகாரங்களையும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நேர்மறை என்ன எதிர்மறை என்ன போன்ற விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். இது எல்லாம் உண்மைங்களா, இது எல்லாம் நான் நம்பணுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையை நீங்கள் உங்களுக்குள் அறிவுபூர்வமாக உணர்ந்து அதுக்கப்புறம் உழைப்புல போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. தெய்வ நம்பிக்கையோட நம்ம நம்பிக்கையும் சேர்ந்துச்சுன்னா பெரும் வெற்றி கிடைக்கும்னு சுவாமி விவேகானந்தரே சொல்லி இருக்காரு. இந்த ராகு கேது பயிற்சி நேரடியான தாக்கத்தை தராமல் உங்கள் மனரீதியான தாக்கத்தை தந்துதான் அதுல விஷயங்கள் வரும். அதாவது அது நிழல் கிரகம் என்று சொன்னாலும் அது பாதிப்பை கொடுக்குது. அதனாலதான் நம்ம பெரியவங்க இதைய இப்ப நம்ம சொல்றதெல்லாம் இல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கொரோனா வந்தது எங்களுக்கு சொல்லல, அப்பனா இதுல உண்மையா பொய்யா அப்படின்னா, ஏங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நமது முன்னோர்கள் எப்பவோ எழுதி பஞ்சாங்கமா பதிவு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கணிச்சு இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு உங்களுக்கு சொல்றோம். அதனால இத ராசி பலனை மட்டும் கேட்ட பத்தாது. இந்த ராகுக்கு பலனோட உங்க உழைப்பையும் உங்களோட தெய்வ வழிபாட்டையும் உங்களோட தான தர்மங்களையும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக எதிர்மறைகளை தாண்டி நேர்மறையாய் வெல்ல முடியும். ஆதலால் இதையும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. இதுல சில பேருக்கு சில பரிகார வழிபாடுகளையும் பூஜை வழிபாடுகளையும் சில செல்வ சூட்சம உபகரண வழிபாட்டையும் சொல்லியிருப்போம். உதாரணமா கடுக்காய் இலேகியம், வடம்புரி சங்கு, கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு, பைரவர் எந்திரம், குபேர எந்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த விஷயங்கள் எல்லாமே நமது அக்ஷய் டிவைன் சென்டரில் உங்களுக்கு சேவை மனப்பான்மையில தந்துகிட்டு இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சிக்கு வர செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் மிக பிரம்மாண்டமான முறையில ஒரு யாகத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த யாகத்திற்கு எந்த கட்டணமும் இல்லை. குருதட்சணையா உங்க இஷ்டத்துக்கு படி என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட ராசி நட்சத்திரம், உங்க பேரு ராசி நட்சத்திரம் மட்டும் எழுதி போட்டோவை எடுத்து கீழே உங்களுக்கு ஒரு டெலகிராமோட நம்பர் கொடுக்கிறோம். அதுல போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த விஷயத்துல ஒரு மூலிகையோட சேர்ந்து ஒரு பிரார்த்தனையை செய்து சில அன்னதானங்களை செய்ய இருக்கின்றோம். உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று அக்ஷயம் டிவைன் சென்டர் சார்பாக இது போல மிக சூட்சமமான எந்திர மந்திர தந்திர பூஜைகளை செய்து மனோரீதியான ஊக்கத்தை கொடுத்து வாழ்வில் வெல்லக்கூடிய ரகசியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன்படி செப்டம்பர் 1 ராகுகேது பயிற்சிக்கான ஒரு சூட்சம பூஜையும் நடைபெறுகிறது. இது முற்றிலும் இலவசமாக அன்பளிப்பாக தருகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். அன்னதானத்திற்கு டொனேஷன் பண்றவங்க தாராளமா டொனேஷன் பண்ணலாம். அதை தொடர்ந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ருண விமோசன லட்சுமி குபேர கணபதி யாகத்தை செய்ய இருக்கின்றோம். இதைய தொடர்ந்து 12 மாதங்கள் செய்ய இருக்கின்றோம் மிக சிறிய கட்டணத்தால். ஏன் இதை செய்ய சொல்றோம் அப்படின்னா, நமக்கு இறைவன்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டோம், அதனால நமக்கு தைரியம் கிடைச்சிடும், வெற்றி கிடைச்சிடும் ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கைக்கும் அதற்கப்புறம் நாங்க அந்த யாகத்துல பல்வேறு விதமான சூட்சம மூலிகைகளையும் வழிபாடுகளை மந்திரங்கள் மூலமாக சில சக்திகளையும் வெளிப்படுத்தி தான் இதை செய்வோம். அப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பிரார்த்தனை பண்ணி அதை செய்யும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க ஒரு மாசமும் கலந்து கொள்ளலாம், அல்லது தொடர்ந்து 12 மாசங்களும் கலந்து கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட தனிப்பட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் ரீதியான தடைகள், வாழ்வில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறவங்க, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரை தொடர்பு கொள்ளுங்க. ஹெல்த், வெல்த், ஹாப்பி இந்த 3மே உங்களுக்கு தடையா இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சு தரவதுதான் நம்மளோட குறிக்கோள். என்னை சந்திப்பதற்கும், நான் எழுதின புத்தகங்கள், நான் வெளிப்படுத்தக்கூடிய ஆன்மீக சூட்சும பொருட்களை வாங்குவதற்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களிலோ அல்லது வெப்சைட்லயோ தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சேவைகள் செய்வதற்கு நமது அன்பர்கள் தயாராக இருக்கிறார்கள். வாருங்கள். நேர்மறையான ஆற்றல்களை பெருக்கி வாழ்வில் பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய வைப்பதுதான் எனது குறிக்கோளே.
தொடர்ந்து செயல்படுவோம், வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஆனந்தம்.